இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காரணம் என்னன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு புரியாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராமை vlog-ஐ ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க நிறைய பேர். சோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணாம இருப்பீங்க. கீழ இருக்கக்கூடிய லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் உங்களுக்கு வெரி மேட்ச் ஸ்பீட் மேட்ச் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் பத்தி தான். இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம டைப் பண்ண என்னன்னு பார்க்கலாம். சோ டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டைப் பண்ணல வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைப் பண்ணல இருந்து ஒரு பேஸ் நம்பர் எடுத்துக்கலாம். சோ டைப் பண்ணல என்ன பேஸ் நம்பர் எடுத்துக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணோட ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலானா பெரிய ஃபார்முலானா இந்த சின்ன ஃபார்முலா தான். ஸோ தட் நம்பர் பிலோ அண்ட் ப்ளஸ் 10 இல்லை மைனஸ் 10 அபவ். அதாவது இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது, சொல்லிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 600 எடுத்துக்கணும்னே வைங்க. ஸோ 600 பேஸ் நம்பர்னா 100 மல்டிப்ளை பை 6 is equal to 600. சரிங்களா? பேஸ் நம்பர்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 600 ல இருந்து 600 தட் நம்பர், அதாவது இதுதான் தட் நம்பர் பிலோ. கரெக்ட்டா? சோ தட் நம்பர் பிலோ ரொம்ப 600 பிலோ and minus that above. அதாவது 600 minus 10 எவ்வளோ? 590. so minus 10 is equal to 590. so 590 above. so இந்த கணக்கு வச்சு தான் எல்லாமே வரும். so 500 னா அதே கணக்கு வரும். so 600 490 நம்ம தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம so நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சா. so இப்போ வந்து நம்ம in between இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து in between நம்ம ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? so 592 and 96 இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். so 92 வேணாம் 93 கூட எடுத்துக்கலாம். so முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா 600 க்கு 593 க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? எவ்வளவு நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்கா? so 7 நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அதே போல இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 4 வருமா? சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடுத்த ஸ்டெப் 600 க்கு 593 அதுக்கு வந்து என்ன 600 593 க்கு அந்த நம்பரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணுவோம்? அதாவது நம்ம மைனஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ 600 593 மாத்தணும். 7 மைனஸ் 7 பண்ணி 7 வச்சு அது எப்படின்னா மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். சோ மைனஸ் அதே இத ரிப்பீட் பண்ணி இதுக்கும் கொண்டு வாங்க. சோ உங்களுக்கு -4. சோ -7 -4 தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட்டா பண்ணிக்காதீங்க, தப்பா ஆயிடும். லாஸ்டா இப்படி பண்ணுங்க. சோ இதுதான் சரிங்களா? சோ 593 - 4 நாலும் இல்ல 596 - 7 நாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 589. சோ 589 வரும்போது உங்களுக்கு 589 இருக்கா? சோ அப்புறமா நீங்க அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன சிம்பிள் என்ன நம்பர் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 6 is the number. சரிங்களா? அது ரெண்டுல அப்படியே வந்து இங்க மல்டிப்ளை பண்ணலாம். சோ 589 multiplied by 6 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 6 are 30 slash 8 6 are 48 slash அப்புறமா 9 6 are 54. so 8 plus 5 எவ்வளோ? 5 plus 8 30. so 3534. சரிங்களா? so 3534 இருக்கும்போது 3534 போடுங்க. 3534
அப்புறமா என்ன பண்ணணும்னா மைனஸ் இன்டூ மைனஸ் வாட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். கரெக்டா? ஸோ பிளஸ் போட்டுட்டு சார் ஃபோர் சார் என்ன? ஸோ இதான் நான் பண்ணுறேன். ஸோ சார் ஃபோர் சார் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் 3534 இருந்தது. இப்போ 3,53,400 ஆயிடுச்சு. டபுள் ஜீரோஸ் போட்டு 600 டபுள் ஜீரோ இருந்ததுனால ப்ளஸ் 29ங்கிற போது உங்களுக்கு 3,53,428 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாம். புரியாதவங்க இருந்தீங்கன்னா நீங்க திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. டைப் 2 கரெக்ட்டா டைப். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 1ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ டைப் 2ல ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ that number above plus 90 below. கண்டிப்பாக டைப் பண்ணல ஃபார்முலா சொல்லும்போது உங்களுக்கு டைப் 2 வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு ஸோ 500 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 700 வாங்கணும். ஸோ 700 தான் நம்மளுக்கு தட் நம்பர். சரியா? தட் நம்பர். சரியா? ஸோ தட் நம்பர் கழிச்சு சொல்லுங்கன்னா ஸோ தட் நம்பர் ஸோ ப்ளஸ் 90 சொல்கிறேங்க. ஸோ ப்ளஸ் 90 வந்து உங்களுக்கு 790 ஆயிடுமா? ஸோ 790 above இது கீழே வருமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் 700 பதிலாக நம்ம 700 எழுதணும். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது 723 780 இல்லை 779 ஸோ ப்ளஸ் 23 ப்ளஸ் 79 சரிங்களா? இது ரெண்டு கிராஸா பண்ணிக்கலாம். கிராஸா பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆட் பண்ணி பாருங்க கிராஸா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கடுத்த ஸ்டெப் என்னன்னா ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் கிராஸா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 3 + 9 12 ஸோ 0 அப்புறமா 7 + 1 8 சரிங்களா சார்? 802 802ங்கிற போது அதுக்கடுத்த ஸ்டெப் என்னன்னா வாட் சிம்பிள் அண்ட் வாட் நம்பர். என்ன சிம்பிள் என்ன நம்பர்? ஸோ டைப் 1 பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைப் 2 ஆட்டோமேட்டிக்காக புரியறதுக்கு நிறைய சான்ஸ். ஸோ டைப் சரி மல்டிப்ளை பை சால்வ் பண்ணுவாங்க. வந்து நம்ம 8 சைட்ஸ் ஆஃப் 56 and 0 சைட்ஸ் 0 and 2 சைட்ஸ் ஆஃப் 14 கரெக்ட்டா? ஸோ 4 1 and 6 5 ஸோ 5 6 1 4 தான் நம்மளுக்கான இது வரும். ஸோ 5 6 1 4 போட்டுக்கோங்க. ஸோ 5 6 1 4 5614 அப்புறமா 700க்கு எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு? டபுள் ஜீரோஸ் இருக்கா? ஸோ டபுள் ஜீரோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் வாட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் தான். ஸோ அப்புறமா 23 மல்டிப்ளை பை 79 வரும். இது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வெர்டிகல் கிராஸ் வைஸ் வேவால தான் கண்டுபிடிக்க முடியும். பேஸ் மெத்தடால கண்டுபிடிக்க முடியாது. 2 நைட்ஸா பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அதை பற்றி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு 18 ஸோ 1817 கரெக்டா? இது பண்ணி பாருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1817 தான் வரும்.
5,63,217 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக டைப் 2 புரிஞ்சிருக்கும். டைப் 3 பார்த்துக்கலாம். புரியாதவங்க லிங்க் இல்ல, புரியாதவங்க திருப்பி ப்ளே பண்ணி போய் பார்த்துக்கோங்க. சரி, டைப் 3 மட்டும் பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். டைப் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருப்பீங்க. கீழே இருக்கக்கூடிய லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி, டைப் 3 என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ டைப் 3 என்னன்னா, சரிங்களா, டைப் 3 வந்து ஆக்சுவலாக டைப் 3 வந்து நம்ம அதே போல ஒரு 2 பேஸ் நம்பர் எடுத்துக்கலாம். 500 எடுத்துக்கலாம். ஸோ 500 எப்படி எழுதணும்னு சொன்னேன். ஸோ 100 multiplied by 5 is equal to 500. ஸோ கரெக்டா? ஸோ டைப் 1ல நம்ம என்ன பார்த்தோம்? டைப் 1ல வந்து நம்ம 500 பேஸ் நம்பரா வச்சோம்னா தட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிறேன், தட் நம்பர் பிலோ அண்ட் -10 above numbers இதுதான். So type 1 number. So type 2 என்ன பார்த்தோம்? So that number above and +90 below numbers is the type 2 numbers. So type 3 number என்ன பார்க்க போறோம்? So ரெண்டு நம்பரையும் யூஸ் பண்ண போறோம், ரெண்டு நம்பரையும் யூஸ் பண்ண மாட்டோம். So இதுதான் type 3. So இப்போ இதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். So 492 multiplied by 526. So -08 and +26. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கிராஸ் ஆஃப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிராஸ் ஆஃப் -2 கிராஸ் ஆஃப் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 518க்கு அடுத்து நம்மளுக்கு 500. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட் சிம்பிள் அண்ட் வாட் நம்பர் இருக்கு, அதாவது என்ன சிம்பிள் என்ன நம்பர் இருக்கு. ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் 5 இஸ் த நம்பர். சரிங்களா? ஸோ 500ங்கிற போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 40 05 and 5 5s are 25. So 25 ங்கும்போது 25 நோட் பண்ணி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தடவை எழுதிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லை அதனால தான் சொன்னேன். ஸோ 1 5s are 5, 8 5s are 40. ஸோ 0 9 5 2590 இதான் வரும். ஸோ 2590 எழுதிக்கோங்க. 2590 ஸோ 00 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மைனஸ் இன்டூ ப்ளஸ் 1, அதாவது மைனஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரிங்களா? ஸோ 826னா என்ன? 8 மல்டிப்ளை பை 26 எவ்வளோ? So 160 plus 48. So 208. So 208 எடுத்துக்கோங்க. So இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? So 10 minus 8 2. So 2. சரிங்களா? So அப்ப இது 9 ஆகும். So 9 minus 0 9. அப்புறமா இது வந்து so அப்ப நம்ம அதுதான் so 9 வரும். கரெக்ட். So 9 வந்ததுக்கு அப்புறம் இதுவும் பாரோ ஆகும். So கரெக்ட். பாரோ ஆகாது. கரெக்ட். தப்பு. கரெக்டா? So பாரோ ஆகாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ 0 - 2ங்கிற போது உங்களுக்கு கண்டிப்பாக பாரோ ஆகும், 10 ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து 8 ஆகும். ஸோ 10 - 2 8 அண்ட் 8 - 8 அப்புறமா 25. ஸோ இப்போ நம்மளுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஸோ 2,58,892 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். கண்டிப்பாக டைப் 3 புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு திரும்ப ப்ளே பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல நிறைய வித்தியாசமான வேதிக் மேட்சா அடுத்த வீடியோவில் இங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பிளாக ஃபாலோ பண்ண முடியும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய வித்தியாசமான வேதிக் மேட்ச் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இதே போல நிறைய வித்தியாசமான வேதிக் மேட்சோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.